டு மாஸ்லாமணி கிச்சன். இன்றைக்கி நம்ம மதிய சாப்பாட்டுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி தலையும் போட்டு சட்னி செய்ய போகிறோம். கொத்தமல்லி தலை ஒரு கட்டு வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுட்டோம். கருவேப்பிலை துவையல் செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 20, ஒரு 15 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், 4 சின்ன தக்காளி, பூண்டு, கொஞ்சம் புளி, உளுந்து, கடலைப்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூனு, தேவையான அளவுக்கு தேங்காய், கடலெண்ணெய், 2 ஸ்பூனு ஜீரகம், 2 ஸ்பூனு உளுந்து, 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு. வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளியை போட்டுக்கலாம். தக்காளி, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கணும். கருவேப்பிலை துவையலுக்கு உண்டான எல்லாமே வதக்கிட்டோம். இப்போ ஃபேன் காற்றுல ஆறட்டும். ஏன்னா சூடாக மிக்சியில் போடக்கூடாது. இதை அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த தாளிப்பு எப்படின்னு இது பண்ணுறோம். இப்போ நம்ம தேவையான எண்ணெய், கடுகு ஒரு ஸ்பூன், உளுந்து ஒரு ஸ்பூன். கடுகு உளுந்து நல்லா செவந்துருச்சு. அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. இப்போ கருவேப்பிலை வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா, இந்த மாதிரி கீரை வகைகள் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையில் ஏன் சாப்பிட்ணுன்னா கண்ணுக்கு நல்லது, முடி, பெண் குழந்தைங்களுக்குலாம் முடி வளரும். அதனால் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.